ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப நெருங்கிடுச்சு. இதன் மத்தியில ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேலையில எல்லா கட்சியினரும் குழு போட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க, தேர்தல் அறிக்கையை மக்கள் நலனுக்கு ஏத்த மாதிரி, மக்கள் வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒவ்வொரு கட்சியினரும் என்ன பண்றாங்க, தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணியை என்ன பண்ணிருக்காங்க, முழு வீச்சுல செயல்பட்டு இருக்காங்க. ஆனா ஆளா நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில இருந்து 5 முத்தான பொன்னான ஒரு 5 தேர்தல் வாக்குறுதிகளை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, ரிலீஸ் பண்ணிருக்கிறார். ஆனா உண்மையிலேயே இந்த தேர்தல் வாக்குறுதி மக்கள் நலனுக்கு ஏற்றதா, மக்கள் வளர்ச்சிக்கு ஏற்றதா, இது பொன்னான முத்தான 5 வாக்குறுதிகளா அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்படியே ரினிவல் பண்ணிருக்கிறாங்க, அவ்வளவுதான். 2021 அதிமுக தரப்புல இருந்து எந்த தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்களோ அதை அப்படியே ரினிவல் பண்ணிருக்காங்க சார். மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா ஒன்னே ஒண்ணு புதுசா பண்ணிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்களுக்கு இலவச பேருந்து, பெண்களுக்கு திமுக அரசு வந்து பெண்களுக்கு மகளிருக்கு இலவச பேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டாங்களா, இது ஆண்களும் தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எப்பேற்பட்ட ஆண்கள் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா அதுக்கும் சில வரைமுறைகள் வைத்திருக்கிறதா தகவல் வந்து இருக்கு. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீ, அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பஸ் பாஸ் எடுக்கிறீங்களா, அதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம், இத்தனை மாசத்துக்கு நீங்க அது மாத்திரம் இல்லாம சீனியர் சிட்டிசன் இவங்களுக்கெல்லாம் டிக்கெட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. இதனிடையில ஆண்களுக்கு பேருந்து ஃப்ரீ அப்படின்னா இன்னைக்கு எந்த ஆண்கள் பேருந்துல போறாங்க அப்படின்னு குறைவுதான். எல்லா ஆண்களும் போகாமலாம் இல்ல, பெரும்பாலும் என்ன பண்றாங்க, டூ வீலர் தான் என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. ஆண்களை காட்டிலும் மகளிர்கள் தான் என்ன பண்றாங்க, பேருந்துல அதிகமா என்ன பண்றாங்க, டிராவல் பண்றாங்க. சோ ஆண்கள் பேருந்துல பயணம் செய்யறது குறைவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரவுகளை நம்ம என்ன பண்றாங்க, படிக்கிறோம். சோ அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, ஆண்களுக்கும் இலவச பேருந்து உண்டு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல அப்படின்னு சொல்றாரு. அடுத்தபடியா மகளிர் குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுக்கப்படும். இப்ப திமுக அரசு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு திட்டத்துல கொடுக்குறாங்க. இதே 2021 திமுக 1000 அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. போட்டியா 1500 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, 500 ரூபாய் ஒசத்தி 1500 தரேன்னு சொல்லிட்டு 2021 தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாரு. இப்ப 500 ரூபாய் கூட்டி என்ன பண்ணிருக்கிறாருன்னா 2000 ரூபாய் தரம்பா. 2021 தேர்தல் வாக்குறுதியில நாங்க 1500 சொன்னோம், 2026 தேர்தல் வாக்குறுதியில நாங்க 1500 இருந்தத 2000 ஏத்தி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா, ஏன்னா இதே திமுக அரசு கொடுக்க சொல்லும் பொழுது பல குற்றங்களை என்ன பண்ணாங்க, முன்வைத்தாங்க அதிமுக. ஆனா இப்போ 2000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, வார்த்தைகள் வர்றாரு. இப்போ நீங்க பாஜக கூட ஒவ்வொரு தனிநபர் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் விழும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2014 வரும்பொழுது சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் 3வது முறை ஆட்சி செய்யறாரு, இது வரைக்கும் 1 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகல, நம்ம அக்கௌண்ட்ல இருந்தா எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க எல்லார் மத்தியில என்ன பண்றாங்க, முன்வைக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா சொன்னதை செஞ்சாங்க. திமுக அரசு 1000 ரூபாய் தர, கடுமையான நெருக்கடி, நிதி நெருக்கடியில, கடுமையான நிதி நெருக்கடியில 1000 ரூபாய் நாங்க தரோம். இப்போ திமுக 2021 கொடுத்த வாக்குறுதிகளை ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, நிறைவேற்றிட்டாங்க. கடுமையான நிதி நெருக்கடியில கூட இப்போ ஒன்றிய அரசு நமக்கு வந்து நிதி பற்றாக்குறை வச்சாங்க. ஆனா ஜிடிபியில ஒரு சிலர் இரட்டை இலக்கின்ல வந்து தமிழ்நாடு அரசு முன்னேறி இருக்குன்னா அது திமுக அரசு செய்த சாதனைகள்ல பெரும் சாதனை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா இதே எடப்பாடி பழனிசாமி 1000 ரூபாய் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுப்பாங்க, ஏது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல. ஆனா இதுல எடப்பாடி பழனிசாமி ஒரு செக் வைக்கிறாரு. ரேஷன் கார்டுல குடும்ப தலைவி அப்படின்னு யாரு பேர்ல இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் 2000 ரூபாய் இருக்கு. அப்ப குடும்ப தலைவி இல்லாதவங்களுக்கு 2000 ரூபாய் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இப்போ ரேஷன் கார்டுல குடும்ப தலைவின்னு ரிஜிஸ்டர் இருந்தாதான் அவங்களுக்கு 2000 ரூபாய், இல்லைன்னா 2000 ரூபாய் கிடையாது அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். ஏன்னா இவங்கள செக் வைப்பாங்க, போற போக்குல எல்லாம் தீக்கு விட்டு போட்டு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனா மகளிருக்கு 2000 ரூபாய் கன்ஃபார்ம், அதுல எந்த வித மாற்று கருத்துல டைரக்டா அவங்களுடைய வங்கி கணக்குல வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. அடுத்தது கிராமப்புறங்கள்ல யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்டே இடத்தை சூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை சொல்றாரு.
அது மாத்திரம் இல்லாம நகர்ப்புறங்கள்ல வசிக்கிறவங்களுக்கு வீடு இல்லையா, அவங்களுக்கு வீடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு இடத்தை சூஸ் பண்ணி ஹவுசிங் போர்டு மாதிரி ஒரு இடத்தை சூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம பட்டியலின மக்கள் ஒரே குடும்பத்துல வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவரோட மகன்களுக்கு கல்யாணம் ஆகி தனி குடித்தன போகணும் அப்படின்றவங்களுக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க, வீடு எடுத்து இவங்களே என்ன பண்றாங்க, இடத்தை சூஸ் பண்ணி இவங்களே வீடு கட்டி தராங்க அப்படின்ற ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கிறாரு. அடுத்தபடியா இருசக்கர வாகனம் 25,000 ரூபாய் மானியத்துடன் 5 லட்சம் பேருக்கு இங்க கொடுக்கப்படும். இந்த 5 லட்சம் பேரை எப்படி இவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கோடி கணக்குல இருக்கிற மகளிருக்கு 5 லட்சம் மகளிருக்கு மட்டும் இவங்க வந்து இந்த வாகனத்தை கொடுக்குறாங்கன்னா என்ன ஒரு சாத்தியமான கூறுகள் இருக்குது அப்படின்னு. எல்லாருக்கும் கொடுங்க, படிக்கிற பசங்களுக்கு கொடுங்க, வேலைக்கு போறவங்களுக்கு கொடுங்க அப்படின்னா அதுலயே ஒரு செக் வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எடுத்தோடனே எல்லாருக்கும். ஆனா மானியம் வந்து 25,000 ரூபாய் தான். இப்போ ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது இந்த திட்டம் இருந்தது. அப்ப இருந்த பைக்கோட விலைவாசி என்ன, இப்ப இருக்கிற பைக்கோட விலைவாசி என்ன அப்படின்னு இருக்குல்ல. ஆனா 25,000 ரூபாய் தான் மானியம் தருவோம், அதுக்கு மேல ஒத்த ரூபாய் கூட நாங்க தர மாட்டோம் அப்படின்னு. நீங்க 1,00,000 ரூபாய் வாகனத்தை வாங்கினா கூட 25,000 ரூபாய் தான் மானியத்தை தருவோம், மீதி 75,000 ரூபாய் நீங்க தான் கட்டிக்கணும். ஏன்னா இதே ஜெயலலிதா அம்மா இருக்கும்பொழுது 50,000 ரூபாய் வாகனம்னா 25,000 ரூபாய் நீங்க வந்து மானியம் கொடுத்தீங்கன்னா மீதி 25,000 ரூபாய் மைனஸ் ஆயிரும். அது நம்ம 25,000 ரூபாய் தான் கட்டணும் இருக்கு. ஆனா இன்னைக்கு பைக்கோட விலை அதிகமா ஏறிச்சு, ஜிஎஸ்டி எல்லாம் ஏத்தணும் போது பைக் விலையும் அதிகமா ஏறிச்சு அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒன்று இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள். அம்மா வீடு திட்டம், அந்த திட்டத்துல வீடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம 100 நாள் வேலை திட்டம், இத நாங்க 150 நாளா நாங்க என்ன பண்ணுவோம், உயர்த்துவோம் அப்படின்னு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. ஏற்கனவே இந்த திட்டங்கள் எல்லாம் இவங்க அறிவிச்சாங்கல்ல தேர்தல் வாக்குறுதியா, இது எல்லாமே அதிமுக காலத்துல செயல்பட்டதுதான். இதை என்ன பண்ணிருக்காங்க, தூசி தட்டி இப்ப என்ன பண்றாங்க, நாங்க புதுசா வாக்குறுதிகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட், குலவிளக்கு திட்டம் மகளிருக்கு உரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இவங்க சொல்றாங்களே, இது சி.வி. சண்முகம் ஐயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக அரசு போற போகல பார்த்தா பெண்களை வந்து என்ன பண்ணுவாங்க, இலவசமா கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொன்னார். அதுக்கு என்ன இவர் கண்டனம் தெரிவிச்சாரு? இந்த குலவிளக்குகளுக்கு அப்ப என்ன பண்ணாரு, குரல் கொடுத்தாரா கொடுக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இப்ப நம்ம குலவிளக்கு திட்டத்துல நாங்க 2,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றேன். யார சார் ஏமாத்துறீங்க அப்படின்னு பல பேர் கேட்கறாங்க. நாங்க கேட்கல, பல பேர் கேட்கறாங்க. ஏன்னா உங்க முன்னாள் அமைச்சர் பெண்களை பற்றி இழிவா பேசினாரு, தரக்குறைவா பேசினாரு, நீங்க எதுவுமே கண்டிக்கவே இல்ல, நீங்க எதுவுமே பேசல. இன்னைக்கு வந்துடுறீங்கல்ல, மகளிருக்கு நாங்க வந்து 2,000 ரூபாய் கொடுக்குறோம், குலவிளக்கு திட்டம் அதுக்கு ஒரு பேரை நாங்க வைக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்றீங்களே, உண்மையிலேயே பேச்சுலதான் அறிவிப்புலதான் இருக்குமா, செயல்ல இருக்குமா இருக்காதா அப்படின்ற கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் இங்க நாங்க ஆளா வந்து தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் யாராவதுன்னா நீங்க தேர்தல் அறிக்கை கொடுத்து எங்களை பார்த்து காப்பி பண்றீங்க அப்படின்ற பெருமை இவங்க பீத்திக்கலாம் அப்படின்றதுக்காகவே கொடுத்தாங்களே தெரியல. ஆல்ரெடி திமுக வாக்குறுதிகளை இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே மேல தூசி தட்டி முலாம் பூசி அப்படியே பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசி நாங்க அதிமுக தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறாரு. ஆனா இருந்தாலும் அடுத்து திமுக எல்லாம் கொடுக்கணும், அதே போல பாஜக கொடுக்கணும், அதே போல தாவேக அவங்க வேற கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி ஒரு கலபரத்தை உண்டாக்க போகுது, யார் யார் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க போறாங்க அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலா வந்து 5 பொன்னான முத்தான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. இத நிறைவேற்ற முடியுமா, இல்ல பாஜக நிறைவேற்ற விட்டுடுமா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்தா பாக்கணும். முதல்ல இவங்க ஆட்சிக்கு வந்தாதானே அடிச்சு விடுவானே, என்னண்ணே இப்பனா ஆட்சிக்கு வந்துட்டு நம்ம செஞ்சிட போறோம், வரப்போறதுன்னு தெரிஞ்சிருச்சு, அடிச்சு விடுவான், என்ன வேணா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இதே விஜய் அவர்கள் இடத்த கொடுப்போம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுப்போம், பைக் இல்லாதவங்களுக்கு பைக் கொடுப்போம் அப்படின்லாம் சொன்னார்தான். அதுல இருந்து கொஞ்சம் உருவிக்கினார் போல இருக்கு. டிவிகேல இருந்து கொஞ்சம் உருவிக்கிட்டாரு, டிஎம்கேல இருந்து கொஞ்சம் உருவிட்டாரு. உருவி நாங்க அதிமுக கொடுக்குறோம்ப்பா, இந்தாப்பா வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அனௌன்ஸ் இது சும்மா ட்ரைலர் தான், மெயின் பிக்சர்லாம் இன்னும் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. 5 தான் சொல்லியிருக்கோம், சும்மா ஒரு அடி போறாப்புல அப்படி பரபரப்புன்னு தூவி விட்டுருங்க, இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெயிட்டா இருக்கும்பா, அதிமுக வாக்குறுதிகள்லாம் சும்மாவா, வெயிட்டா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பினர் என்ன பண்றாங்க நம்பிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த வாக்குறுதிகள்லாம் கை கொடுக்குதா கொடுக்கலையா அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.